ஒரு ஹோட்டல் முதலாளியின் மாப்பிள்ளை 500 ரூபாய் நோட்டு ஒன்றை அசல் நோட்டு போல தத்ரூபமாக ஜெராக்ஸ் செய்து கொண்டான். அந்த ஜெராக்ஸ் 500 ரூபாய் நோட்டை சட்டைப்பையில் வைத்துக்கொண்டு தனது மச்சான் ஹோட்டலுக்கு போனார். கல்லாவில் இருந்த மச்சானிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு பையில் இருந்த ஜெராக்ஸ் 500 ரூபாய் நோட்டை எடுத்து மச்சானிடம் கொடுத்து, மச்சான் இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் என்று சொல்லி அவரிடம் கொடுத்து விட்டு போய்விட்டான். சிறிது நேரம் கழித்து ஹோட்டலுக்கு பால் ஊற்றுபவர் தனக்கு ஒரு 500 ரூபாய் அவசரமாக வேண்டியிருக்கிறது, தனக்கு வர வேண்டிய பால் பணத்தில் கழித்து கொள்ளலாம் என்று முதலாளியிடம் பணம் கேட்கிறார். கல்லாவில் 500 ரூபாய் சேரவில்லை. சிறிது நேரம் யோசித்த முதலாளி தனது மாப்பிள்ளை கொடுத்துவிட்டு சென்ற 500 ரூபாயை பால்காரரிடம் கொடுக்க அந்த பணத்தை வாங்கி கொண்டு கடையை விட்டு சென்று விடுகிறார். மாப்பிள்ளை வருவதற்குள் வியாபாரத்தில் 500 ரூபாய் தேற்றிவிட முடியாதா என்ற நம்பிக்கையில் தான் அந்த பணத்தை எடுத்து பால்காரரிடம் கொடுத்து விட்டார் ஹோட்டல்காரர். ஹோட்டலில் இருந்து 500 ரூபாய் வாங்கி சென்ற பால்காரர் நேராக தனது மனைவிக்கு பிரசவம் பார்த்த லேடி டாக்டரை சந்தித்து அவருக்கு பாக்கி வைத்திருந்த 500 ரூபாயை கொடுக்கிறார். டாக்டரும் அந்த பணத்தை வாங்கி கொள்ள அங்கு இருந்த தனது கார் டிரைவரிடம் அந்த பணத்தை கொடுத்து பஜாரில் இருக்கிற டெய்லர் கடையில் பழைய பாக்கிக்கு இந்த 500 ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சிருக்கும் புதிய துணிகளை தைக்க அளவெடுக்க வர சொல்லுங்க என்று சொல்லி டிரைவரிடம் டெய்லர் கடைக்கு அனுப்புகிறார் டாக்டர். டிரைவரும் டெய்லர் கடைக்கு போய், டாக்டர் அம்மா வீட்டுக்கு பாக்கிக்கு இந்த ரூபாயை வச்சுக்கோங்க, வீட்டில் பிள்ளைங்களுக்கு புது துணிக்கு அளவெடுக்கணுமா, வர சொன்னாங்க என்று தகவல் சொல்லிவிட்டு நகர்ந்தார் டிரைவர். காஜா எடுக்கும் பையனிடம் கடையை பார்த்துக்கொள் என்று சொல்லி டிரைவர் கொடுத்த 500 ரூபாயை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு கிளம்பினார் டெய்லர். கல்லாவில் அமர்ந்திருந்த ஹோட்டல் முதலாளியிடம், ஐயா, என் மகளோட சடங்குக்கு உங்கள் கடையில் தான் சாப்பாடு வாங்கினோம், ஒரு 500 ரூபாய் பாக்கி இருக்குது, அந்த 500 ரூபாயை வாங்கிட்டு கணக்கு சரி பண்ணிடுங்க என்று டிரைவர் கொடுத்த 500 ரூபாயை ஹோட்டல் முதலாளியிடம் தருகிறார் டெய்லர். சரிங்க, அப்படியே பண்ணிட்டா போச்சு என்றபடி 500 ரூபாயை வாங்கி வைத்து கொண்ட முதலாளி அதை கல்லாவில் தனியே ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறார். ஏனென்றால் மாப்பிள்ளை வந்து கேட்டால் 500 ரூபாய் நோட்டு தர வேண்டுமே என்ற எண்ணத்தில் அந்த 500 முழு ரூபாய் நோட்டை பத்திரப்படுத்தி வைக்கிறார். சிறிது நேரத்தில் அவரின் மாப்பிள்ளை வந்து, மச்சான் நான் கொடுத்த 500 ரூபாய் இருந்தால் கொடுங்களேன் என்று கேட்டு வாங்கி கொள்கிறார். தான் கொடுத்த 500 ரூபாய் ஜெராக்ஸ் நோட்டு தான் அது என்பதை உறுதி செய்து கொண்டார் மாப்பிள்ளை. வெளியே வந்த மாப்பிள்ளைக்கு கடுப்பாகி ஜெராக்ஸ் எடுத்த 500 ரூபாயை சுக்கு சுக்காக கிழித்து காற்றுல பறக்க விட்டுட்டார். இந்த 500 ரூபாய் ஒரு சுற்றி வந்ததில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? முதலாளி பால்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை கொடுத்தாச்சு, பால்காரன் டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்தாச்சு, டாக்டர் டெய்லருக்கு கொடுக்க வேண்டிய கடனையும் கொடுத்தாச்சு, டெய்லர் ஹோட்டலுக்கு கொடுக்க வேண்டிய கடனையும் கொடுத்தாச்சு. இப்போ ஜெராக்ஸ் நோட்டும் சுக்கு சுக்காகி காற்றுல பறந்துருச்சு. இத்தனை பேர் கடனும் நேராகினது நிஜம்தான். இதில் நஷ்டம் அடைஞ்சவங்க யாருமே இல்லை. இது ஒரு மாயாஜாலம் மாதிரி இருக்குல்ல? ஆமாம், நல்ல நோக்கத்தோடு அந்த ஒரு பணத்தை கொடுத்து ஹோட்டல்காரருக்கு மூலமாக வெளியே போன பணம் நல்ல விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்துடுச்சு. அதே மோசமான நோக்கத்தோடு கொடுத்த அந்த ஜெராக்ஸ் நோட்டு திருப்பி அவருக்கே போயிடுச்சு. சரிதானே? நல்ல நோக்கத்தோடு எதை செஞ்சாலும் நல்லது தான் திருப்பி